ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான் வந்து ஒரு பிகினர்ஸ் கூட வந்து எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து பண்ணி போடலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறன்றது உங்களுக்கும் புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 or 3 இன்ச்சஸில் இந்த மாதிரி வந்து நான் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து இந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் நான் இந்த மாதிரி 4 கிளாத் வந்து நான் மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு வந்து நான் பாதி இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாதி வரைக்கும் வந்து இந்த மாதிரி நான் கிளாத் வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்க அளவு வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் வந்து போடலாம். இதில் என்ன ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து சின்னதாக ஸ்டோன் மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸ் பண்ண மாதிரியே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு வரணும். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க துணியை வந்து கட் பண்ண சொல்ல இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி திருப்பி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் இருக்க கிளாத்தை வந்து நம்மளுக்கு எதுவுமே கட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பீஸெல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம 2 பக்கமும் வந்து லேஸ் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து கிளாத் வந்து நீட்டாக எடுத்துருக்கேன். 2 பக்கமும் நான் மடித்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது நீட்டுக்கு நம்ம தையல் போட்டு வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு இந்த மாதிரி வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன். திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அயன் பண்ண மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி நான் ஃப்ளீட் வச்சு இந்த மாதிரி நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளீட் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண இடத்துல நான் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃப்ளீட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதுல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளீட் வச்ச இடத்துல வந்து சென்டர் பக்கத்தில் நான் வந்து லேஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து போட்டிருக்க தையல் இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஓரத்தில் வந்து அந்த லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டாக போட்டால் வந்து டிசைன் புரிய மாட்டேதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் லென்த் வீடியோவாக போடுறேன். ஸோ பிகினர்ஸ்லாம் வந்து வந்து பொறுமையாக வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க.
ஸோ இந்த டிசைன் தைக்கிறதுக்குலாம் பெருசாக மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மைண்ட்லேயே ஒரு கால்குலேஷன் தான். இது வந்து எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து எல்லாமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம தையல் போடுறது தெரியாமல் இருக்கிறதாக இதுக்கு மேலே நம்ம ஒரு லேஸை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 450 வாங்கியிருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு 500க்குள்ளே எனக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் பேக் மட்டும் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மற்றபடி நம்ம ஃப்ரண்ட்டில் கையிலலாம் வந்து நான் லேஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தையல் வந்து நம்ம கீழே தையல் போட போகிறது இல்லை, லேஸ் வைக்கல. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம கீழே மடித்த மாதிரி வச்சு நான் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துக்கிறேன் அதில். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ நீங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லேஸ்க்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரியாமல் இருக்கும். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த இடத்துல மணி வச்சு எடுத்துக்கிட்டேன். Okay, thank you friends. Bye bye.